ஹலோ ஸ்தோத்ரையா. ஐயா ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கீங்க. ஆமா ஐயா, நீங்க போன திருவந்துக்கே வரல. ஐயா திருவந்தா ஞாபகமே இல்லை ஐயா. ஐயா மறந்துட்டேன் ஐயா. மறந்துட்டீங்களா? விடுங்க ஐயா, இதுல ஏசப்பா பார்க்க போறாரு. ஆமா மறந்தா என்ன தப்பு? ஐயா நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? ஐயா சொல்லுங்க ஐயா. சரி, மாசம் மாசம் ரேஷன்ல பொருள் கரெக்டா வாங்குறீங்களா? வாங்குறீங்களாப்பா? எல்லா பொருளும் நான் தான் வாங்குவேன். ஏன் முதல்ல நான் மட்டும்தான் நிப்பேன், ஒரு பொருள் விட மாட்டேன். இப்ப நோட் பண்ணிக்கோ, அரிசி, பருப்பு, சக்கரை, எண்ணெய், டீத்தூள், மஞ்சத்தூள். ஏன் கிருஷ்ணாவுக்கு நான் மட்டும்தான் வாங்குவேன். முதல்ல நான் மட்டும் தான் நிப்பேன். உங்களுக்கு முதல்ல நான் தான் நிப்பேன். அப்பதான் பெரிய கரும்பு கிடைக்கும். ஓ டிபார்ட்மெண்ட் கதையும் உண்டு. ஃபர்ஸ்ட் திருவந்தா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமோன்னு, ஏசப்பா மிகப்பெரிய சிங்காசனத்தை விட்டுட்டு உன் மேல என் மேல பாஸ் வச்ச ஒரே காரணத்துக்காக மட்டுமே சிலுவையை சுமந்து கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எல்லாவற்றையும் சகித்து மறிச்சு திரும்ப மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அந்த நாளை தான் நம்ம நினைவு கூறும்படி தான் திருவந்து கொண்டாடுறோம். அதெல்லாம் விட்டுட்டு எங்கோ பாருண்ணா, இயேசுக்காக எல்லாமே விட்டு கொடுத்துரு. ஆனா இயேசுவை ஒருபோதும் விட்டு கொடுத்துறாத. இது மட்டும் மறக்காதோ. தம்பி சாரி தம்பி, மன்னிச்சிடா. ஆனா சாரி எங்க கேட்காத, ஏசவை பார்த்து கேளு, அவர்கிட்ட வாழ்க்கையை மாத்துவார். ஏசப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேல் எல்லாம் திருந்துக்கணும், கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. நான் பாவியான மனுஷேசப்பா, என்ன மன்னியோ மன்னியோ.